நம்மளுடைய நீதி அரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, எந்த நீதி அரசர்களாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நீதி அரசர்களில் பாதி பேர் வந்து மேக்ஸிமம் துலாம் ராசி சார்ந்தவர்களாகவே இருப்பாங்க. இது வந்து நம்ம சட்ட ரீதியாகவும் எடுத்துக்கலாம். பொதுவாகவே ஒரு அலுவலகத்தில், ஒரு ஃபேக்ட்ரியில், எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு சரியான முறையில் பேச்சுவார்த்தைகள் மூலமாக மற்றவர்களுக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய நபர்கள் யாருமே நம்முடைய துலாம் ராசினியர்களாகவே இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல ஒரு பேச்சாளர்கள். எங்கே போய் என்ன பேச சொன்னாலும் சரி, அப்படியே யோசிக்காமல் படன்னு பேசிடுவீங்க. எழுதி வச்சு பேசுகிற பழக்கம்லாம் உங்களுக்கு கிடையாது. மனசில் என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லணும்னா, இங்கே இருக்கிறது அப்படியே வெளியே வருது, இங்கேருந்து வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி மனசில் உள்ளது தான் மைண்டுக்கு வருது, மைண்ட்லேருந்து வார்த்தையாக வருது அப்படிங்கிற தன்மையில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்பொழுதுமே செயல்படுவீங்க. நம்ம துலாம் ராசிக்காரங்க யாருமே மேக்ஸிமம் நான் எழுதி வச்சு படித்தேன், எழுதி வச்சு பேசினேன் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு இயல்பாக இருக்காது என்பது உண்மை. சமூக அக்கறை என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் தான் முதன்மையான நபராக இருப்பீங்க. நம்ம சமூகத்துக்காக, நம்மளுடைய இனத்துக்காக, நம்மளுடைய மொழிக்காக, நம்மளுடைய உறவுக்காக அப்படிங்கிற ஒரு பந்த வளையங்களை சிக்கிக்கொண்டு அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையில் பல நேரத்தை ஒதுக்கியிருப்பீங்க.